அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளான எக்கு பாஸ்தா நம்ம வீட்டில் இருக்க 2 பொருளில் சிம்பிளான எக்கு பாஸ்தா எப்படி செய்யலான்னு காட்டுறேன். எங்கள் சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த சிம்பிளான எக்கு பாஸ்தாக்குள்ளே போகலாம். நான் 1 கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த பைப் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். சின்னதாக நல்லாயிருக்கும். இங்கே 1 கிளாஸ் தண்ணி வேறு சூடாயிட்ருக்கு. அந்த சூடானதில் இந்த பாஸ்தாவை போட்டுருவோம். போட்டு கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் ஊற்றிடுவோம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். அங்கே இப்போ பாஸ்தா நமக்கு மெத்தையாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து இந்த தண்ணியை வடிச்சிட்டு தாளித்து விட்ருவோம். பாருங்கள், இந்த தண்ணியெலாம் எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் போட்டேன். எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது தண்ணி வடியட்டும். இப்போ கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இது சிம்பிள் மெத்தடு. 2 வெங்காயத்தை மிக்சிக்கு போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெள்ளைப்பூடு போட்டுடலாம். இது சிம்பிள் மெத்தடு. வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 தக்காளியை நான் மிக்சிக்கு போட்டு வச்சுருக்கேன், பேஸ்ட்டு மாதிரி. அதை ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை கூட உடச்சி உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூட இப்போ ஊற்றிக்கணும். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சமாக இதுக்கு நம்ம உப்பு போட்டுக்குவோம். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் போட்டோம்ல, இதில் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்போ நான் இதில் ஒரு பாக்கெட்டு பாஸ்தா மசாலா போட போகிறேன் பாருங்கள். ஒரு பாக்கெட்டு போட்டாச்சு. போட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இதில் நம்ம உடச்சி வச்ச முட்டையை கூட சேர்த்துக்கிடுவோம். முட்டையை நல்லா இதோட இப்படி பொடிச்ச இந்த மசாலா எல்லாமே இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு. இதில் நம்ம இப்போ இந்த பாஸ்தாவை போட்டுருவோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சிம்பிளாகி போச்சு. வெறும் வெங்காயம் தக்காளி இந்த பாஸ்தா வச்சு நாங்கள் 2 பேர் காப்பாட்டி ஒரே ஒரு முட்டை போட்டோம். உங்களுக்கு வேணுன்னா 2-3 முட்டை கூட போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக மிளகு பொடியும் கொத்தமல்லி தலையும் தூவிட்டால் சூப்பரான நமக்கு சிம்பிளான எக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பாஸ்தா. மிளகு பொடி தூவிட்டேன், கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டால் சரியாக போச்சு நம்ம பாஸ்தா. சிம்பிளான பாஸ்தாவை செய்யுங்க. எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த பாஸ்தா வேகிற வரைக்கும் தான் டைம். அதுக்கப்புறம் நமக்கு ஜஸ்ட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இன்ஸ்டன்ட் பாஸ்தா. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள்.